கல்வித்துறை அமைச்சராக தாம் இருந்தபோது நீட் தேர்வு விவகாரத்தில் தமது கரங்கள் கட்டப்பட்டிருந்ததாக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்காக நீட் தேர்வு மையங்களை அமைக்க தாம் முற்பட்டபோது சக அமைச்சர்கள் அதை எதிர்த்ததாக தெரிவித்தார். அந்த நேரத்தில் நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை நீட் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் அதனால் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்போ உங்களுக்கு ராமநாதபுரம் கலெக்டரும் பெரம்பலூர் கலெக்டரும் ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்க. தனியார் நிறுவனங்களோட டைப் பண்ணி அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் பயிற்சி அளிப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்க. நான் அந்த முயற்சியை தமிழ்நாடு முழுக்க பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைன் நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம். அந்த டயத்தில் தான் எல்லாருமே அப்போ ஆட்சியில் இருந்த பல அமைச்சர்கள் உட்பட அதை எதிர்த்தாங்க. அது நீங்கள் பயிற்சி மையம் அரசே அமைத்ததுன்னா அது அமைச்சா அது தப்பு, நம்ம கேஸை வீக்கன் பண்ணிடும். ஏன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கப்போ கேஸை வீக்கன் பண்ணிடும் நாங்கள். அதனால் நான் என்னுடைய கரங்கள் கட்டப்பட்டன. அந்த நேரத்தில் பயிற்சி மையங்கள் உருவாக்குற ஒரு முயற்சி ராமநாதபுரம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம். மற்ற எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம கொடுக்க முடியும்.